ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா கல்யாண நீண்டத்தில் வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்ததும் நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து கொடுத்த ஷாக்கில் பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் பைத்தியமே வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து அவளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரூமுக்குள்ளே போயிட்டு சாத்திக்கிட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து அலப்பறையை வந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்திங்கன்னா சத்தம் கேட்டு நம்முடைய போதும் முன்ன அம்மா பார்த்திங்கன்னா போயிட்டு ரஞ்சிதா கதவை தோறடி என்னடி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவை வந்து திறக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்முடைய ரஞ்சிதா வந்து கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ரஞ்சிதா எதுக்காக இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை வந்து அந்த மல்லி வந்து பறிச்சிட்டல்ல அவளை வந்து நான் வந்து சும்மாவே வந்து விட மாட்டேன். அதுபோக அவள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த அன்னபூர்ணி அம்மா வந்து இப்படி வந்து நமக்கெல்லாம் வந்து ஷாக் கொடுத்து அவளை மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வந்திருக்கா. எப்படி அந்த மல்லி வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் மாமா வந்து அவளை வந்து மன்னிச்சு கூடிய சீக்கிரம் வந்து ஏற்றுக்குவாங்க. அதுபோக வெண்பாவுக்கு வந்து மல்லியை தான் வந்து பிடிச்சிருக்குன்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்சி முத்தி போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சேரணும்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மாசிலாமணியோட மக அந்த நிஷா வந்து வராங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா ஒன்று உன்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், என்ன தான் வந்து கல்யாணம் உனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கனால ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டு இருப்போம். கடைசியில் என்ன வந்து பண்ணிக்காத அந்த ரஞ்சிதாவும் வந்து பண்ணிக்காத இப்போ வந்து நீ வந்து மல்லி கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்கேன், இது எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஞ்சிதா வந்து எட்டி பார்க்குறா என்னடா சத்தம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் வந்து என்ன சொல்கிறோன்னா என் வாழ்க்கையில் எனக்கு வந்து என்ன முடிவு எடுக்குன்னு எனக்கு வந்து தெரியும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய பொண்ணு வெண்பாவுக்காக மட்டும்தான், நீங்கள்லாம் வந்தீங்களான்னா என்னுடைய சொத்துக்காக மட்டும்தான் வருவீங்க, மல்லி அந்த மாதிரி இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா பாத்தியம்மா நீ வந்து எப்படியாவது வந்து மாமா வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்து பார்த்த பாட்டி. ஆனால் வந்து விஜய் மாமா மனசில் இப்போ வந்து என்ன இருக்குன்னு தெரியுதா, விஜய் மாமா மனசில் வந்து அந்த மல்லி தான் இருக்குது, ஆனால் வந்து வெளிக்காட்டாது இருக்கார், நம்ம நீங்கள்லாம் வந்து கட்டாயப்படுத்தினால தான் அவர் என் கழுத்தில் வந்து தாலியே கட்ட வந்தார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கல்யாணம் தான் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றதோட பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு மேரேஜ் பண்ணலான்றப்பையும் இந்த நாகு வந்து கெடுத்து விட்டா இவங்களெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ என்ன தான் பண்ணாலும் நம்முடைய மல்லி வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி லைக் பண்ணுங்க.